வெல்கம் பேக் டு ஷட்டர் சினிமாஸ். இதுக்கு முன்னாடி ஸ்லாஷர் ஜானர்னா என்ன, அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி, அது ஸ்க்ரீன் ப்ளே எப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோலையும் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளாட்டை மட்டும்தான் சென்டர் பண்ணி எப்படி ஒரே மாதிரியான கதைகள் தொடர்ந்து வருது, அதில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணுறாங்க, ஓவரால் மேப்பிங் அவுட்லைன்லாம் எப்படி அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜானர்னு சொல்கிறத விட ப்ரொட்டகனிஸ்ட் ஹேஸ் அ பாஸ்ட், இவ்வளோ தான் சிம்பிள் பிளாட். எல்லா படங்களுக்குமே இதே தான். ஸோ இன்றைக்கி லிஸ்ட்டில் பார்க்க போகிற படங்களில் ஒரு படத்துக்கு மட்டும் பிளாட் சொல்கிறேன், பாக்கி எல்லாத்துக்குமே நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை வந்து மெருகேற்றி நல்லபடியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அது சொல்லி டிபெண்டிங்காக இருக்குது. ஸோ அது என்னென்னன்றதை லைனாக பார்த்துடலாம். இதே மாதிரி நம்ம ஊர்லேயுமே நிறைய படங்கள் ஒரே மாதிரியான கதையாக இருக்கும். சில படங்களுக்கு சீக்வல்ன்ற பேரில் அதே படத்தை திருப்பி எடுப்பாங்க, எதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பட் அதில் எதுவுமே பெருசாக டிஃப்ரென்ஸே காட்டாதனால தான் நம்ம ஊரில் அது ஓட மாட்டேங்குது. ஒரே கதையை எப்படி மாற்றி மாற்றி எடுக்கிறானுங்க, உஷாராக அதை எப்படி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றதை இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். எல்லாமே ரீசெண்ட் டைம்ஸில் வந்த படங்களாக தான் மோஸ்ட்டாக இருக்குது. ஸோ மெயினாக ஃபேமிலி ட்ராமா, எமோஷன், லைட்டாக எஸ்பினாச் கண்டென்ட், மிஸ்ட்ரி அண்ட் காமெடின்ற ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக தான் எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் 2025 இங்கிலீஷில் வந்த பேக் இன் ஆக்ஷன். படத்துடைய பிளாட் படி ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்ட்டை பற்றி இவங்களுடைய கிட்ஸுக்கு தெரியாது. ஸோ அந்த பாஸ்ட்லேருந்து ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி அந்த கிட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, பாஸ்ட்டில் வர பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாங்க, ஏன் இப்போ வருது, என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற அத்தனை படங்கள்லையுமே இதே தான் கதை. ஸோ அதில் மெயின் ப்ரொட்டகனிஸ்டோட கேரக்டர் ஜெண்டர் ஸ்வாப் பண்ணுறது, இவங்களோட பாஸ்ட்டில் இருக்க இவங்களோட ரோலை லைட்டாக ஆல்ட்ரு பண்ணுறதுன்னு பட்டி டிங்கரிங் வேலை மட்டும்தான் பண்ணுவானுங்க. பட் படம் பட்டாசாக இருக்கும். என்னென்னங்கிறத அடுத்தடுத்த படம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2010 இங்கிலீஷில் வந்த தி ஸ்பை நெக்ஸ்ட் டோர். ஜாக்கி சான் படம் சொல்லவே வேண்டாம், பட்டாசாக இருக்கும். ஆல்ரெடி வேறு ஒரு கேட்டகரியில் சஜஸ்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் ஆக்சுவலி மிஷன் இம்பாசிபிள் ரேஞ்சுக்கு மிகப்பெரிய த்ரில்லராக பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு கான்செப்ட் உள்ளே இருக்குது. பட் எடுத்திருக்க ஜேர்னருக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும் அப்படிங்கிற அந்த நரேட்டிவ் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் 2024 கொரியனில் வந்த மிஷன் கிராஸ். இந்த படத்துக்கும் அதே கதை தான். ஹீரோவோட பேக்ரவுண்டை மட்டும் லைட்டாக மாற்றிருப்பாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உள்ளே இருக்கும். குறிப்பாக ஒரு ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற படங்களுக்கும் இதுக்கும் ஒரு ஹெவியான டிஃப்ரென்ஸ் தெரியும். மேபி அது கொரியன்ஸோட மேக்கிங் ஸ்டைலாக என்ன அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் டெஃபினட்டாக எதையும் தேவையில்லாமல் சொல்லி ஸ்பாயில் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிற படம் 2023 இங்கிலீஷில் வந்த ரோல் பிளே. படத்தோடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டரை இங்கே ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி ஹீரோயினுக்கு ஒரு பாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். பெருசாக கதையில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. படம் ரொம்ப ஃப்ளாட் லைனில் ஒரு லோ பட்ஜெட் படமாக சட்டிலாக தான் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய படம்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் 2025 இங்கிலீஷில் வந்து லவ் ஹர்ட்ஸ். படத்தை ரொம்ப பெருசாக ப்ரமோட் பண்ணாங்க. பட் உள்ளே ஒன்றுமே இல்லை. ஏன்னா தலைவன் அப்போ தான் ஆஸ்கார் வாங்கிட்டு வந்தாப்புல ஹீரோவாக நடிக்கிறாருன்னொன்னே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. படத்துடைய மொத்த கதையும் ட்ரெய்லர்லேயே இருக்குது. ஏன் படமே ட்ரெய்லரில் இருக்குதுன்னு சொல்லலாம். ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா படம் பார்த்தா மாதிரி. ஆல்ரெடி படத்துடைய ரன் டைம் ரொம்ப கம்மி. அதுலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய் ஜம்ப் பண்ணி கட் பண்ணாமல் ஒரு ஃப்ளாட் லைனில் ட்ரெய்லர் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. மொத்த படத்தையுமே நீங்கள் அங்கேயே பார்த்துடலாம். உள்ளே ஒன்றுமே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் டல் பண்ணிட்டாங்க. பட் அதையும் தாண்டி நீங்கள் அவருக்காக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லிஸ்ட்டில் ஆறாவதாக பார்க்க போகிற படம் 2020 இங்கிலீஷில் வந்து தி ஸ்லீப் ஓவர். இன்றைக்கி லிஸ்ட்லேயே இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான படம்னு சொல்லலாம். ஸோ என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, இதே அவுட்லைனில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக மற்ற படங்களில் இல்லாத ஒரு விஷயம் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அண்டர் ரேட்டட் மூவி, நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி லிஸ்ட்டில் ஏழாவதாக பார்க்க போகிற படம் 2023 இங்கிலீஷில் வந்து தி ஃபேமிலி பிளான். இந்த படத்தோடைய கதை பல வாட்டி அடித்து துவைக்கப்பட்ட கதை. ஏன் இந்த லிஸ்ட்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு படத்தோடைய அதே கதை தான். பட் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாங்க. ஓவரால் கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. மார்க் வெல்பர்க்கோட ஸ்கிரிப்டை எப்பயுமே நம்பி பார்க்கலாம். ஒரு நல்ல கமர்ஷியல் த்ரில்லர் உள்ளே இருக்கும். இந்த படத்துக்கு இப்போ ஒரு சீக்வலும் பண்ணி 2025 நவம்பர் ஸ்பெஷலாக ஃபேமிலி பிளான் 2வும் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த படத்துக்கு சீக்வல் பார்ட் 1லேயே கதை முடிஞ்சு போச்சே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேர் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சீக்வல் செம்மையாக வந்திருக்கு. அண்ட் அகெயின் சீக்வலோட ட்ரெய்லர்லேயே மொத்த கதையும் போட்டு உடச்சிருக்காங்க. பட் ஸ்டில் படமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷுவலாக ரொம்ப கிராண்டாக யூரோப்பில் போய் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே அரைச்ச மாவு கதைகள், ஒரே மாதிரியான படங்கள் கண்டிப்பாக பல மொழிகளில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் பார்த்த படங்களெல்லாம் கோர்வையாக எடுத்து உங்களுக்கு நான் இன்றைக்கி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி லிஸ்ட்டில் பார்த்த படங்களை நிறைய பார்த்துருப்பீங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.